உலகத்தை காட்டச் சொல்லு, புது இடம் புது மேகம் தேடி போவோமே. பிடித்ததை வாங்கச் சொல்லு, வெறுப்பதை நீங்கச் சொல்லு, புது வெள்ளம் புது ஆறு நீண்டி. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். இன்றைய நாளில் வந்து ஒரு ஸ்பெஷலான நாள். ஓகே தானே? ஸ்பெஷலான நாள்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சர்ப்ரைஸை செய்வதற்காக புதுக்குடி நைல் சர்ப்ரைஸ்லேருந்து வந்திருக்கிறேன். இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு ஃபாதர்ஸ் டேயில் வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்டாக வந்து ஒரு ஐசிங் இதை தந்துருக்குறாங்க. தேங்க்யூ. ஓகே, இந்த ஃபாதர்ஸ் டே வந்து சிறப்பாக இந்த இடத்துல ஸ்ரீலங்காவில் உங்களோட ஊரில் உங்களோட வீட்டில் நீங்கள் பிறந்த இடத்துல வந்து கொண்டாடணும்னு சொல்லி ஒரு கடவுளுடைய ஒரு வளர்ந்த இடம் இன்றைய நாளில் வந்து சரி இந்த மாதிரி ஒரு ஃபாதர்ஸ் டேக்கு ஒரு சர்ப்ரைஸாக வந்து தந்திருக்கிறாங்க. இன்னொரு கிஃப்ட் ஒன்று தந்திருக்கிறாங்க. தேங்க்யூ. ஓகே, இருங்க ரைட் ரைட். ஓகே, சரி. இந்த கெஸ்ஸிங்கில் வந்து நீங்கள் யார் இந்த மாதிரியான சர்ப்ரைஸை செய்திருப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? மகள் மருமகன். மகள் மருமகன். என்ன பேர்? மகன் மருமகள். மகன் மருமகள் மகள் மருமகன். சரி, ஓகே, வந்திருக்கலாம். ஓகே, ஒரு கெஸ்ஸிங். சரி, எங்கே இருக்கிறாங்க எல்லாரும்? லண்டன்லாம் இருக்கிறாங்க. சரி, அந்த மாதிரி அவங்க செய்திருப்பாங்கன்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க, அப்படி தானே? ஏன்னா இன்னொரு கிஃப்ட் இருக்கு, பார்ப்போம். சரி, அதே மாதிரி ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓப்பன் பண்ணுங்க. இங்கே இருந்தும் செய்திருக்காரு. சரி, பார்க்கலாம். மூன்று பேரை தான் சொல்வதற்கு வாய்ப்பு நான் கொடுக்குறேன். நான் 3 பேரை தான் சொல்லலாம். சரி தானே? நீங்கள் உங்களோட பிள்ளைகளை சொல்லியிருக்கிறீங்க, மகளை சொல்லியிருக்கிறீங்க, மகனை சொல்லியிருக்காங்க. மகள் ஃபேமிலி, மகன் ஃபேமிலி. அடுத்தது இங்கே இருக்கிறாங்க. யார் செய்திருப்பாங்க இதில்? சகோதரங்கள் எல்லாரும் செய்திருப்பாங்க நினைக்கிறீங்க. சரி, ஓகே. இன்னும் அந்த கிஃப்ட் அவருக்கு ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, நான் சொல்கிறேன் என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் சொன்ன ஒரு தரம் இல்லை போல இருக்கு. நான் பார்க்க நீங்கள் சொன்ன ஒரு தரம் இல்லை போல இருக்குது. இப்போ ஃபாதர்ஸ் டேக்கே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு அண்ணாண்ட ஸ்தானத்தில் வந்து சகோதரங்கள் செய்திருக்கலாம். ஒரு அப்பாவுக்கு சமன் தானே நீங்கள். சரி, உங்களோட சகோதரங்களில் எல்லாரும் செய்திருப்பாங்களா, இல்லை ஒருத்தங்கள்லாம் செய்திருப்பாங்களா? நான் நினைக்கிறேன் ஒருத்தங்கள்லாம் இந்த கிஃப்ட்டுகளை தந்துருக்குறாங்க. ஒருத்தங்கள்லாம் தந்துருக்குறாங்க. என்ன சார், அதை ஓப்பன். ஓகே, ஷர்ட் ஜீன்ஸ் எல்லாம் தந்துருக்குறாங்க. இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. இந்த கிஃப்ட்டுகள் தரீங்க. ஓகே, எங்கள் பார்ப்போம். அழகான ஒரு வாட்ச் ஒன்று தந்துருக்குறாங்க. ஒரு ஞாபகமாக ஒரு பரிசு உண்டு, ஸ்பெஷலான ஒரு பரிசு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, உங்களோட கெஸ்டிங்கில் யார்? உங்களோட இல்லை, நீங்களாம் சொல்லுங்கள் உங்களோட. சரி, நான் உங்களை மகன் அந்த மாதிரி செய்திருப்பாங்க. உங்களோட மருமகள் செய்திருக்க மாட்டாங்களா? மருமகள் இன்னொரு மருமகள் இருக்கிறாங்க. சரி, ஓகே. இந்த மருமகள் சரி, பார்க்கலாம். நிறைய பேர் இருக்கிறாங்களே. சரி, பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு சந்தோஷமாக நீங்கள் இருக்கிறீங்க, சந்தோஷமாக சொல்லியிருக்கிறீங்க, எல்லாரையுமே சொல்லியிருக்கிறீங்க. முதலாவதாக உங்களோட பிள்ளைகளை சொல்லியிருக்கிறீங்க, மருமகனை சொல்லியிருக்கிறீங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் யாருன்னு சொல்லி அந்த கிஃப்ட்டை கொடுங்க. எல்லாத்தையும் இந்த மொத்தத்தில் இந்த பரிசு கிடைக்கிறேன் சந்தோஷம். உண்மைதான். நீங்களானா இதே வீட்டில் எடுத்த ஃபோட்டோ போல இருக்கு எனக்கு பார்க்க. ரைட், நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட மகள் ஃபேமிலி செய்திருக்கிறாங்களா? அப்படியா? சரி, நல்லா இருக்கு. ஒரு கவிதை ஒன்று இருக்குது, தர்மியை வாசிக்க விடுவோமா? இருமலா? என்ன தர்மி பார்க்க இருமலன்னு? சரி, ஓகே. இன்னொரு சாக்லேட் தந்துருக்குறாங்க. இது நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. இங்கே ஒரு பெரிய ஒரு சின்ன பிள்ளை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களே, எனக்கு பெரிய பிள்ளை உண்டு, அவங்களுக்கு கொடுக்கலாம். நிறைய பேர் வருவாங்கன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. ரைட், இன்னொரு கிஃப்ட் ஒன்று.
அதையும் ஓப்பன் பண்ணு. சரி, கப் கொண்டு அடிச்சிருக்கா. ரைட். அதில் பார்த்தீங்களா வடிவா? ஆமாம். ஆ, அப்பாவை மட்டும் இல்லாமல் அம்மாவையும் வச்சிருக்கிறாங்க போலோட. அப்படியா? ஓகே, சரி. இந்த மாதிரி வந்து எங்களுடைய அப்பா வந்து ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் அவங்களோட சகோதரங்களுக்கிட்ட அவங்களோட சொந்த பந்தங்களுக்கிட்ட போய் இருந்தாலும் அந்த நாளை நினைவு கொண்டிருக்கிறாங்க. அங்கே லண்டனில் இன்றைக்கு ஃபாதர்ஸ் டே. சரி, அந்த மாதிரி அவங்க செய்திருக்கிறாங்க. உங்களுடைய மகள், உங்களுடைய மருமகன், அவங்களோட ஃபேமிலி செய்திருக்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி அவங்களுக்கு எங்களுடைய அப்பா வந்து எப்போவுமே இறைவனுடைய நல்லாசைகள் பெற்று எப்போவுமே அவருடைய உழைப்பு கவிதையில் தந்திருக்கிறாங்க. கவிதையோட வாசிக்க சொல்லியிருக்கிறாங்க. சரி, பார்க்கலாம் கவிதையையும். இந்த மாதிரி கிஃப்ட்டை தந்திருக்கிறாங்க. இவனுடைய நல்லாசிகள் பற்றி நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும், உடலுள்ள ஆரோக்கியமாக பல்லாண்டு காலம் நீடூழி காலம் வாழணும்னு சொல்லி நைல் சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுக்கு தந்தைய தின வாழ்த்துக்களை சொல்வதோடு அவங்களும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களா? உங்களுக்கு அவங்க எல்லாருக்கும் நன்றி, மனமார்ந்த நன்றிகளை சொல்லியிருக்கிறாங்க. முன்னிலேயே ஒரு நிறைய விஷயம் வந்து கவிதையில் படிச்சிருக்கிறாங்க. கட்டாயம் இதை வாசியுங்க நான் சொல்லியிருந்தாங்க. சரி, பார்க்கலாம். என் பாசத்துக்குரிய அப்பாவுக்கு இனிதான தந்தையர் தின வாழ்த்துக்கள். அப்பா, நீங்களே எனது முதல் கதாநாயகனாக நீங்கள் காணாத உலகத்தை உங்கள் பிள்ளை காண எறும்பு போல் உழைத்து தேனி போல் சேமித்த என் பாசத்துக்குரிய அப்பா, கண்டிப்பு கண்களில் இருந்தாலும் பாசத்தை அருவியென மனதில் தேக்கி வைத்திருக்கும் நல்ல உள்ளம் படைத்த என் அப்பா, தூக்க முடியாத பாரத்தை சுமந்து சரியான இடத்தில் வைத்து என்னை நேர்கோட்டில் பயணிக்க வைத்தது என் அப்பாதான். தன் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் எனக்காக தியாகம் செய்து என்னை உருவாக்கிய அப்பா நீங்கள். என் வாழ்க்கையின் வெற்றியே உங்கள் வெற்றியாக கருதிய உயர்ந்த உள்ளம் படைத்தவரின் அப்பா. இயற்கையின் ஒரு அற்புத படைப்பு எனில் அது என் அப்பாவின் இதயம்தான். நட்பெயரில் நான் நனைந்த போது உணர்ந்தேன் அப்பா, என் வாழ்க்கையை விருட்சமாக்க தன்னை வேறாக்கி கொண்டீர்கள். பிள்ளைகளுக்காக பல தியாகம் செய்தாலும் அதை முகத்தில் காட்டாமல் சிறு புன்னகையுடன் இருக்கும் நீங்கள் என்னை மட்டுமல்ல என் கனவுகளையும் சுமந்து கொண்டீர்கள் அப்பா. இன்றும் நான் உங்கள் இளவரசியாகவே இருக்கிறேன் அப்பா என்று சொல்லி இனிய தந்தையத்தின வாழ்த்துக்கள் என்று கூறி அழகான ஒரு கவிதையை உங்களோட மகள் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. தன்னுடைய மனதில் இருக்கிற ஒவ்வொரு அந்த கனவுகளையும் அந்த எண்ணங்களையும் வந்து உங்களுக்கு கவிதையாக இந்த தருணத்தில் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. ஓகே, சந்தோஷமா? நன்றி. உண்மையிலேயே உங்களோட மகளும் மருமகன் சூப்பர். அந்த மாதிரி அவங்களுடைய ஃபேமிலியும் வந்து இறைவனுடைய நல்லாசைகள் பெற்று நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த தருணத்தில் இறைவனிடத்தில் பிரார்த்தித்து தேங்க்யூ ஸோ மச். குட் லக். ஒருக்கா கேக் ஒருக்கா கட் பண்ணுவோம். ஓகேயா? பிள்ளையாய் மனம் பிள்ளையாய் குணம் கொண்டவன் நீ அல்லவா, தந்தை தாயென என்னை தாங்கிய தெய்வமும் நீ அல்லவா. பிள்ளையாய் மனம் பிள்ளையாய் குணம் கொண்டவன் நீ அல்லவா, தந்தை தாயென என்னை தாங்கிய தெய்வமும் நீ அல்லவா. தூசி புயல் வீசி அந்த சூரியன் சாய்வதில்லை, 100 தடை வந்தும் நீ எப்பவும் தோற்றதில்லை. முல்லை பூவானி சிரிக்கணும், இந்த சுகம் நான் மறக்கணும். வெள்ளையாய் மனம் பிள்ளையாய் குணம் கொண்டவன் நீ அல்லவா, தந்தை தாயென என்னை தாங்கிய தெய்வம் நீ அல்லவா.
வரும் விரைந்து தென்றல் வந்து நாம் மிதப்போ உங்களூர் கோலவை போக ஆட்சிதனை என் கண்ணார நான் காண காத்திருக்கேன். உள்ளம் துள்ளும் வாழத்தை ஒன்றினின்றே நாம் பாடுவோம். பிள்ளையாய் மனம் பிள்ளையாய் குணம் கொண்டவன் நீ அல்லவா? தந்தை தாயென என்னை தாங்கிய தெய்வம் நீ அல்லவா? ஓகே, சந்தோஷம் தானே? ஓகே சந்தேசம். ஓகே, இந்த நேரத்தில் வந்து உங்களோட சர்ப்ரைஸை செய்த உங்களோட லண்டனில் இருக்கிறவங்களோட எங்களை மகிழ்ச்சி வச்சு உங்களுக்கு நன்றி. நல்லது நல்லது. லண்டனில் இருக்கிறவங்களோட மகள் ரஜிந்தா, மருமகன், பிள்ளைகள் எல்லோருக்கும் வந்து எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களையும் சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். குட் லக். படத்தை விட நான் பிறந்து வளர்ந்து சேர்ந்தது உண்மைதான். ஏன்னா இந்த சகோதரங்களுக்கிட்ட இன்றைய நாளில் ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு கேக் வெட்டி தீத்தினதில் மிக்க மகிழ்ச்சி. அப்படி தானே அண்ணா? சரி, ஓகே. எப்போவுமே உங்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாக கிடைக்கும் என்று எண்ணுகிறேன். தேங்க்யூ ஸோ மச். குட் லக். ஓகே.